ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இது சாதா அரிசியில் தாங்க செய்ய போகிறோம். மட்டனை ஒரு 3/4 கிலோ எடுத்துகிட்டு உப்பு, தயிர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருந்தாங்க. மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டாச்சுங்க. அதை நல்லா கலந்து ஊறட்டோன்னுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட மட்டனில் ஊறி வரட்டோன்றதுனால போட்டு கலந்து வச்சாச்சுங்க. அப்போ தான் அந்த மட்டன் பாத்திரத்துலேயே வேகும்போது சாஃப்டாக வரும்னு போட்டாச்சுங்க. அரிசி 1.5 டம்ளர் எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், பச்சை மிளகா, ஏலக்காய், மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூவு, கடல் பாசி எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 வெங்காயத்தையும் நீல வாக்கில் அறுத்து போட்டு அதையும் போட்டாச்சுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுங்க. அது நல்லா வதங்கி சுரண்டு வரும்போது 2 தக்காளியும் போட்டு அதை வதக்கி எடுத்துக்க வேண்டியதுதாங்க. அது வதங்கின உடனே நம்ம கலந்து வச்ச மட்டன் கலவையை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதாங்க. வதக்கிட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க வேண்டியதான். 1.5 டம்ளர் தான் அரிசி எடுத்தால் 1.5 டம்ளர் தண்ணியும் ஊற்றிட்டு மட்டன் நல்லா வேகணும். ஏன்னா மட்டன் லேஸில் வேகாது, அந்த தண்ணியிலே வேகணுன்றதுனால 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அது வேகட்டும்னு மூடி வச்சாச்சுங்க. அதை அடிக்கடி கலந்து விட்டுட்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி அது இது பண்ணியாச்சுங்க. கொத்தமல்லியும் புதினாவும் அது வெந்து வர சமயத்தில் போட்டாச்சுங்க. அது நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி மூடி வச்சுட்டு அது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்ட பின்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது சுடுதண்ணி காஞ்ச உடனே அரிசி எடுத்து வச்சதை அதில் போட்டுட்டு அரிசியோட புதினா, பட்டை, லவங்கம், கலர் பாசி எல்லாமே போட்டு அரிசி 3/4 பதத்தில் சாதமாக வெந்து வர வரையும் அந்த சுடுதண்ணில் போட்டு வடித்து எடுத்துக்க வேண்டியது தாங்க. அப்புறம் 3/4 பதத்தில் சாதம் வெஞ்சாச்சு. அதை வடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இது மட்டன்லேயும் தண்ணி 1 டம்ளர்ன்றது 1.5 டம்ளர் ஊற்றணும் இல்லைங்களா, 1 டம்ளர் கணக்கில் ஆகிடுச்சு. அதோடு இந்த 3/4 பதத்தில் வடித்த சாதத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டுடுறோன்னா போதுங்க. ஏன்னா சாதமும் வெந்துடுச்சு, மட்டனும் வெந்ததுனால நிறைய நேரம் போட தேவையில்ல, ஒரு 15 நிமிஷம் போதும். கீழே தவா வச்சு தம் போட்டாச்சுங்க. சுட சுட பிரியாணி ரெடி. நம்ம வீட்டில் போடுற அரிசியே தான், நார்மலாக நம்ம சமைக்கிற அரிசியே தான் போட்டு செஞ்ச பிரியாணி. இது சுவை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டதுலேயும் பார்த்துட்டு அட்வைஸும் பண்ணுங்கள்.